20 இயர்ஸ் கஷ்டப்பட்டு போராடி அந்த மேட்ச் வந்து நடத்த போறாரு. அவர் தான் வந்து கேப்டனா இருக்காரு. அந்த மேட்ச் நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி அன்பார்ச்சுனேட்லி இவர் இறந்து போயிடுறாரு. சோ 1908 வந்து இவர் காலமாறாரு. 40 இயர்ஸ்ல அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டோர்னமெண்ட் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடக்குது, நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட், 3 டேஸ் டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் நாள் நடக்குது, செகண்ட் நாள் தேர்ட் நாள் மழை பெஞ்சதுனால அந்த மேட்ச் வந்து நடக்கல. அதுக்கப்புறம் வந்து அபாண்டன் ஆயிடுச்சு. So the first MUC versus MCC. So இந்த மேட்சை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச்னு கூப்பிடுவாங்க. பேசிக்கா இந்தியன்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷர்ஸ், இதான் வந்து இந்த இதோட கான்செப்ட். சரிங்களா? இது வந்து அன்பார்ச்சுனேட்லி அபாண்டன்ட் ஆகுது. இதுக்கப்புறம் 1915 தான் வந்து திரும்ப இந்த டோர்னமெண்ட் வந்து ரெசியூம் பண்றாங்க. 1915 வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா 20-30 இயர்ஸ்க்கு வந்து அந்த டோர்னமெண்ட் நடந்துட்டே இருந்துச்சு. இந்தியன்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷர்ஸ் அப்படின்ட்டு. பிரிட்டிஷர்ஸ் வந்து கடைசியா அந்த இந்தியா விட்டு போனாங்க தெரியுமா, அது வரைக்குமே நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு டீம் இல்ல, விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்ற காரணத்தினால டோர்னமெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. சரி, ஓகே. மேட்ச் எல்லாம் நடந்துச்சு, யார் ஜெயிச்சா வருது? அது மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் தான். லைக் வந்து இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க. 15 டைம்ஸ் வந்து இந்தியன் ஜெயிச்சிருக்காங்க. 10 டைம்ஸ் வந்து டிரா ஆயிருக்கு, 8 டைம்ஸ் பிரிட்டிஷர்ஸ், சம்திங் லைக் தட். ஓகேவா? சோ வந்து 33 டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதுல வந்து இதான் வந்து ரிசல்ட்ஸ் நடந்தது. ஓகே, இதுதான் வந்து புச்சிபாபு டோர்னமெண்ட் ஹிஸ்டரி அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது புச்சிபாபு டோர்னமெண்டே கிடையாது. சரிங்களா? இது வந்து அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மேட்ச்ன்ற ஒரு மேட்ச். 1908 நடந்தது தெரியுமா? இது அபாண்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே 1909 புச்சிபாபுவோட அசிஸ்டண்டா இருந்த ஒருத்தர் வந்து நான் வந்து புச்சிபாபு ஆனர் பண்றதுக்கு ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு டோர்னமெண்ட் தான் புச்சிபாபு மெமோரியல் டிராஃபி. 1909 ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த டிராஃபி தான் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற புச்சிபாபு டோர்னமெண்ட்.